ஹாய் கைஸ், வெல்கம் டு டாடா அண்ட் சனான் சேனல் மூவி ரிவ்யூ. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு வெப் சீரிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன வெப் சீரிஸ்னா 36 டேஸ். இந்த வெப் சீரிஸ் வந்து சோனி லிவ்ல அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தால் இந்த வெப் சீரிஸை பாருங்கள். இது வந்து ஒரு அடல்ட் கண்டென்ட் வெப் சீரிஸ். இது வந்து ஃபேமிலியோட குழந்தைங்களோட பார்க்க முடியாது. ஒய்ஃப் ஹஸ்பண்ட் அந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப அடல்ட் கண்டென்ட் அப்படின்னா ரொம்ப அடல்ட் கண்டென்ட் இல்லை, இது ஒரு த்ரில்லர் அடல்ட் கண்டென்ட். ஒரு கம்யூனிட்டியில் ஒரு ஃபேமிலிஸ், ஒரு 5-6 ஃபேமிலிஸ் இருப்பாங்க. அந்த ஒவ்வொரு ஃபேமிலிஸில் நடக்கக்கூடிய விஷயங்கள்ல இது வெப் சீரிஸாக எடுத்திருப்பாங்க. அதில் வந்து ஒரு லேடி மட்டும் வந்து ஒரு தனி அப்பார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க. அவங்க வந்து எல்லா ஃபேமிலியும் வாட்ச் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக வந்து அவங்க ரிவெஞ்ச் எடுக்க வந்திருப்பாங்க. என்ன ரிவெஞ்சுன்னு வந்து நான் சொல்லிட்டா அந்த வெப் சீரிஸ் பார்க்குறக்கு அவங்களுக்கு அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்காது. நீங்கள் அதை வெப் சீரிஸை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. டோட்டல் வந்து 8 எபிசோட்ஸ். ஒவ்வொரு எபிசோடும் பார்த்தீங்கன்னா 40 மினிட்ஸ். என்ன சொல்றது, ரொம்ப எங்கேஜடா இருக்குமா அப்படின்னா, ரொம்ப த்ரில்லிங்கா அப்படி இருக்குமானா இருக்காது. பட் போர் அடிக்காம அப்படியே ஒவ்வொரு எபிசோடு போக 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 வந்து பார்க்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். பட் போர் அடிக்காது. ரொம்ப ஹைப்பாவும் இருக்காது வெப் சீரிஸ். அடல்ட் கண்டென்ட்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து நியூடிட்டி அந்த அந்த மாதிரி இல்லை. வேர்ட்ஸ் தமிழ், இது வந்து தமிழ் டப்பிங்ல கூட இருக்கு. தமிழ், மலையாளம், தெலுங்கு எல்லாத்துலயும் இருக்கு. இது ஒரு ஹிந்தி வெப் சீரிஸ். இது வந்து அதான் அடல்ட் கண்டென்ட்னா வந்து ஃபுல்லா வந்து நியூடிட்டி அந்த மாதிரி இருக்குமான்னா இல்லை. ஒரு சில சீன்ஸு தமிழில் பார்க்கும்போது இந்த வேர்ட்ஸ், தமிழ் டப்பிங்னாவே கொஞ்சம் பேட் வேர்ட்ஸ் இதெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும். இது கேரக்டரைசேஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஒரு ரிச் ஃபேமிலி, ஒரு ரிச் லாயல் ஃபேமிலி கம்யூனிட்டியில் இருக்கவங்கலாம் எப்படி இருப்பாங்க, அவங்களோட பிஹேவியர்லாம் எப்படி இருக்கும், அதுலேயே வந்து ஃப்ராடு பண்ணுறவங்க எப்படி இருப்பாங்க, அதெல்லாம் கேரக்டரைசேஷன் வந்து சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அந்த பழி வாங்குறதா ஒரு பொண்ணு நடிச்சிருப்பாங்க, ஒரு ஹீரோயின் நடிச்சிருப்பாங்க. அவங்களும் சூப்பராக இருந்தாங்க, சூப்பராகவும் இருந்தாங்க, சூப்பராகவும் நடிச்சிருந்தாங்க. என்ன சொல்றது, சஸ்பிஷனா நிறையா சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் அண்ட் இது மாறிட்டே இருக்கும். ஓ இவங்களா இருக்குமோ, இதா இருக்குமோ, ஓ இவங்க இப்படி பண்ணிட்டாங்களா, இவங்களுக்கு இந்த மாதிரி இதெல்லாம், இவங்க இந்த ஃபேமிலினால தான் இவ்வளோ பிரச்சனை இவங்களுக்கு வந்துச்சா அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் இருக்கு. அதான் சொல்றேன் பாருங்க, பார்க்கறதுக்கு எங்கேஜா இருக்கும், பட் ரொம்ப ஹைப்பா இருக்காது. உங்களுக்கு டைம் இருந்தால் இந்த வெப் சீரிஸை பாருங்க. பட் ஃபேமிலியோட, குழந்தைங்களோட பார்க்கறது அவாய்ட் பண்ணிக்கோங்க. சொன்ன மாதிரி ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் அந்த மாதிரி உட்காந்து பார்க்கலாம். நீங்க தனியாக பார்க்கறதுனாலும் பார்க்கலாம். ஒரு ஓகே வெப் சீரிஸா இந்த வீக் இது ரிலீஸ் ஆயிருக்கு. இது எதில் அவைலபிளாக இருக்குன்னா சோனி லிவ்ல அவைலபிளாக இருக்கு. இதோட வெப் சீரிஸோட நேம் வந்து 36 டேஸ். அந்த 36 டேஸ்க்குள்ள அந்த மர்டர் நடக்குது. அந்த மர்டருக்கான ரீசன் என்ன, அது யாரு பண்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து நீங்க வந்து ஒரு எபிசோடும் ஓட்டி விடாம பாத்தீங்கன்னா தான் இது உங்களுக்கு புரியும். நீங்க ஓட்டி விட்டு பார்த்து அப்படியே கொஞ்சம் இது பண்ணீங்கன்னா சின்ன சின்ன ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து வந்து இதுல வந்து மைன்யூட்டா வச்சிருப்பாங்க. ஓ இந்த விஷயத்துக்கு இவங்க தான் காரணம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த கேரக்டர்ஸ் வச்சு பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு டைம் இருந்தால் மறக்காம இந்த வெப் சீரிஸ் பாருங்க. ஒர்த்தான வெப் சீரிஸ் தான் பார்க்கறதுக்கு. சோனி லிவ்ல அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தால் பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு வெப் சீரிஸ் ஆர் மூவி ரிவ்யூல வந்து உங்க எல்லாத்தையும் மீட் பண்றேன். அன்டில் தென், பாய்.